நவம்பர் மாசத்துக்கான வர்ச்சுவல் சேவால 500 தர்ஷன் டிக்கெட் இன்னைக்கு வந்து ஓபன் ஆகியிருக்குங்க. இதுல வந்து இன்னைக்கு புது வெப்சைட்ல இந்த டைம் புக்கிங் வந்து குடுத்திருக்காங்க. புக்கிங்ல ஒரு சில இன்ஃபர்மேஷன் புதுசா வந்து இருக்கு. அது என்ன அப்டின்னா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பழைய வெப்சைட்ல நம்ம செக் பண்ணும்போது, அந்த ஸ்லாட்டுக்கு வந்து டிக்கெட் இருக்கா, தர்ஷன் டிக்கெட் இருக்கா என்ன அப்டின்றத நம்ம செக் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷனும் இருந்தது. பட் புதிய வெப்சைட்ல அப்படி கிடையாது. சேவா புக் பண்ணிட்டு நம்மளோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியில போய் செக் பண்ணும்போது தான் டிக்கெட்ஸ் வந்து இருக்கா என்ன அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துக்கலாம் எவ்வளவு இருக்கு அப்படின்றத. அதுக்கு அடுத்தது உங்களோட போட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். நீங்க ஆல்ரெடி வந்து சேவா புக் பண்ணி வச்சிருந்தீங்கனாலும் தர்ஷன் டிக்கெட் வந்து நம்ம புக் பண்ணும்போது உங்களோட போட்டோ அப்லோட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷனும் அப்டேட் வந்து பண்ணிருக்காங்க. இது எல்லாமே புதுசா வந்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். இப்போ இதுல வந்து சேவா நம்ம புக் பண்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். தரிசனம் போறதுக்கு முன்னாடி இருக்க நாள்ல வந்து சேவா புக் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது உங்களோட புக்கிங் ஹிஸ்டரியில நம்ம பேமெண்ட்லாம் முடிச்சிட்டோம்னா புக்கிங் ஹிஸ்டரியில போயிட்டு தர்ஷன் வந்து அவைல் பண்ணணும். இப்போ தர்ஷன் அவைல் பண்ணக்கூடிய அந்த பேஜ்ல தான் புதிய அப்டேஷன் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இங்க வந்து உங்களுக்கு போட்டோ வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்லோட் போட்டோ. ஸோ 2 பேருக்கு வந்து ஆல்ரெடி சேவா புக் பண்ணியிருக்கிறவங்களுக்கு போட்டோ வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுல உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இது எல்லாமே டீடைல்ஸ் இருக்கும். இந்த போட்டோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து தர்ஷன் டிக்கெட்டே வந்து புக் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனா கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை 1 MB சைஸ்க்குள்ள வந்து நீங்க அப்லோடு வந்து பண்ணிட்டு அடுத்து புக் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட டிக்கெட் வந்து புக் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ 500 ரூபா வர்ச்சுவல் சேவா தர்ஷன் டிக்கெட்ல புதுசா கொண்டு வந்திருக்க அப்டேட் இந்த 2 அப்டேட்டும். அதனால நீங்க வந்து சேவா புக் பண்ணிட்டீங்க, தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண போறீங்கன்னா ஆல்ரெடி உங்களோட போட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ யார் யாரோட புக்கிங் பண்ணிருக்கீங்களோ அவங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு கண்டிப்பா அப்லோட் பண்ணிட்டு புக் கொடுத்தீங்கன்னா தான் உங்களோட டிக்கெட் வந்து புக் ஆகும். இது புதுசா வந்திருக்க அப்டேட். இன்னைக்கு நவம்பர் மாசத்துக்கு ஓபன் பண்ணிருக்காங்க. சேவாஸ் அவைலபிலிட்டி இதுல செக் பண்ணிக்கலாம். தர்ஷன் டிக்கெட் வந்து நீங்க சேவா புக் பண்ணிட்டு உங்களோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி அதாவது புக்கிங் ஹிஸ்டரியில போயிட்டு வர்ச்சுவல் சேவா ஆப்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைல் தர்ஷன்ல வந்து நவம்பர் மாசத்துக்கான டேட் எல்லாம் ஓப்பன் ஆகியிருக்கும். அந்த டேட்டை செலக்ட் பண்ணிட்டு நீங்க புக் பண்ணும்போது இந்த ப்ராசஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்களும் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. நான் ப்ரீவியஸ் ஷேர் பண்ணியிருக்க வீடியோல புக்கிங் ஸ்டெப்ஸ் பத்தி எல்லாம் சொல்லியிருப்பேன். அதுல வந்து நமக்கு டேட் வந்து கிரீன்ல ஷோ ஆகல அப்படின்றனால இந்த போட்டோ அப்டேட் விஷயம் இப்ப டிக்கெட் ஓப்பன் பண்ணப்பதான் தெரிஞ்சிருக்கு. நீங்களும் யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.